இருக்கு. அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி சரவணன். எக்ஸசைஸ் கொடுக்குறது கிரவுண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் முன்னாடி மொபைல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஏரியா ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். 3800 அது ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு, ஜிம் ஒர்க்கு, ட்ரைனிங்ஸ் இது வைக்கிறது. ஃபுல் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்போ அங்கேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுவோம். பொதுவாக அப்படி தான் இதில் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்டில் காலையில் பண்ணுறதுல வார்ம் அப்ஸ் மட்டும்தான். பட் அவங்களோட ஒர்க் அவுட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி செக்மெண்ட்டில் பண்ணுவாங்க. சில பேர் காலையில் இதில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்டடிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் தான் இருக்கணும். எங்கே பண்ணாங்க கிரவுண்டில் பண்ணால் தப்பு கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்குது கோகோ கிரவுண்டு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு மொட்டையப்பாடு கோகோ கிரவுண்டு அண்டு இன்பேஷண்ட் வார்டு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இல்லை ரெண்டுமே மார்க்கெட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா வேறு எதாவது தரப்பி கொடுத்து இது ஸ்டடி செலெக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணிடுங்க கன்வீனியன்ஸ் சப்ஜெக்ட் தென் டிசைன் இருக்குது, இன்க்ளூஷன் மெட்டீரியல்ஸ், மெஷர்மெண்ட் டூல்ஸு, ஸ்டடி டியூரேஷன் மொத்தமாக 7 டியூரேஷன் இருக்குது. இது நான் பொறுத்த எப்படி போகிறதுனா டியூரேஷன் மொத்தமாக 6 மாதம், உங்களுக்கு ஒரு 1.5 மாதம். நான் வந்துட்டு 1.5 மாதம் போக மாட்டேன். ஸ்டடி டியூரேஷனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் சேர்த்து போவேன். அதான் ஆக்சுவலி ஸ்டடி. 3 செஷன்ஸ் பர் வீக். ஒரு செஷனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கும்? 20 minutes. ஓகே, 20 minutes per session. 2 sessions per day. உதாரணத்துக்கு 2 sessions per day. அடுத்த லைனில் 20 minutes per session. செகண்ட் லைனில் 2 sessions per day. தேர்ட் லைன் வந்துட்டு 2 sessions per day செகண்ட் லைன். அது முடிச்சுட்டு 3 days per week. அது கடைசி லைன் வந்துட்டு total duration of the exercise protocol studying total duration of the exercise protocol is continued until 6 weeks. அது மாதிரி இருக்கும். இது வேரியபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்ஸ்ட்ராக்ட்ல ஸ்டடி டியூரேஷன் அது ஸ்டடி டியூரேஷன் இல்ல நான் டிக் பண்ணாதான் ஆக்சுவலா ஆட் பண்ணல சார். ஸ்டடி செட்டிங்ஸ் செட்டிங் ஒரு பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுவோம். இல்ல ப்ராஜெக்ட் அந்த ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஆகி போகுது சார். அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் போடுறது ப்ளஸ் கோகோ சேர்த்துக்கோங்க. அது சர்டிஃபிகேட் கோகோ 40% ஏன்னா இது எப்படி சர்டிஃபிகேட் சார் எஸ்என்எஸ் காலேஜ் சார் ஒரு பொதுவாக சொல்லுங்கள் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இது ஸ்டடி மெட்டீரியல் போடல. நான் ஸ்டடி மெட்டீரியல் போட்டுருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் இல்லை. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில கேப் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அது யார்ட்டையாவது சொல்லி அனுப்ப சொல்லுங்கள். வந்துடும். அதில் வந்துட்டு இது ரிசர்ச்சோட நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போட்டிருக்கோம். இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதில் தான் போட்டிருக்கோம். அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக வர டாபிக்ஸ் எடுத்து சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக எனக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை சார் நம்ம பேச்சுலர்ஸ் ஸ்டடியாக போடல அப்படியா போடலை அப்புறம் ஸ்ரீலட்சுமியும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து போடலை. ஸோ சரி அப்போ வந்து ப்ராஜெக்டில் வந்துட்டு அந்த இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் அதில் போட்டுருக்கோம். அதுவும் சுருக்கி ஹைலைட் பண்ணி பாயிண்ட் சரி வேறு ஏதாவது ஆட் பண்ணுங்க. இன்ட்ரோடக்ஷன்
இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் சார். இன்ட்ரடக்ஷன் பேக்ரவுண்ட் அப்புறம் எய்ம் ஆஃப் ஸ்டடி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்